கேட்டு அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு, ஸ்கூல்ல இருந்து பசியோடு வர பசங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக கேரட் யூஸ் பண்ணி கேக் வந்து நல்லா சாஃப்டாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் வந்து ஒரு ஜல்லடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கீங்க. இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இதில் வந்து 3 முட்டை சேர்க்கணும். 3 முட்டை வந்து அப்படியே சேர்த்துறாமல் ஒரு முட்டையாக சேர்த்து நீங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி 3 முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தனியாக வச்சுருந்த அந்த கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஃபஸ்ட்டே அப்படியே சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்ததாக இதில் வந்து 1 கப் அளவுக்கு துருவிய கேரட் சேர்த்துட்டு ஒரே டைரக்ஷனில் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. அவ்வளோதான், கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கேக் மோல்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மோல்டு இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் தடவிட்டு அதில் கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்த பேட்டரை சேர்த்துக்கலாங்க. பேட்டர் சேர்க்கும் போது நீங்கள் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஃபுல்லாக நிரம்புற மாதிரி சேர்க்கக்கூடாதுங்க. நான் வந்து அவனில் பேக் பண்ணி காட்டியிருக்கேங்க. அவன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ப்ரீ ஹீட்டட் அவனில் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 175 டிகிரி செல்சியஸில் 35 to 40 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதுங்க. அவ்வளோதான், கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆனதுக்கப்புறமா சர்வ் பண்ணிட வேண்டியதான். என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.